இனிமே ஒரே தீனதயாளு நான் தான். கபாலி, ஒரு கோலி சோடா கொண்டாடா. அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டியாடா ஒத்திய? அக்கிரமத்தை அழிக்க ஆண்டவன் அவதாரம் எடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அவதாரம் 10 இல்லடா, என்ன சேர்த்து 11. என் கழுத்துல நீ பாம்பாவ சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் யார பார்த்து வேணாலும் கருடா சௌக்கியமான நீ கேட்கலாம். ஆனா என்னைக்கு என் கழுத்தை விட்டு இறங்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு நானே கருடனா மாதிரி உன்னை குத்தி கிழிச்சிடுறேன். அதுதான் பாரு. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். என் காலை பிடிக்கிறவெல்லாம் ஒரு நாளைக்கு என் கழுத்தை பிடிப்பான்னு எனக்கு தெரியுண்டா. அன்கிரேட்ஃபுல் பாட்டியா. எந்த கையால் அவனை வளர்த்தனோ அந்த கையாலேயே அவனை கொன்னுடலாம் நினைச்சேன். நெத்தியில இருக்கிற குங்குமத்துக்கு பின்னால போய் ஒழிஞ்சுக்கிட்டானே. என்னால ஒண்ணு செய்ய முடியலையே, என்னால ஒண்ணு செய்ய முடியலையே. அண்ணே, நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுடா. நன்றியுள்ள நாயே, சந்தோஷம் வந்தா சங்கிலி போடுறீங்க, கோபம் வந்தா கையை எடுத்துறீங்க. ராஜா குட்டி, அயோச்ச பயல, வாடா வாடா. ஏன் தாத்தா அழுற? பாட்டி அடிச்சாளா? பாட்டி நல்லவப்பா, தாத்தாவை அடிக்க மாட்டா. தாத்தா கல்ல தூசி விழுந்துருச்சு. நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? உன் கதை தான் எனக்கு தெரியுமேடா. நான் ஒரு கதை சொல்றேன், நீ கேக்குறியா? இதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, இதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காரியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே, இதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே.
ஆலயத்தில் விளக்கை ஏற்றினேன், இங்கு தேரில்லாமல் வடம் பிடிக்க உரை கூட்டினேன். தெய்வமில்லாலயத்தில் விளக்கை ஏற்றினேன், இங்கு தேரில்லாமல் வடம் பிடிக்க உரை கூட்டினேன். நன்றியில்லா மனிதரிடம் அன்பை நாடினேன், அது நன்றி என்று அறிந்த போது நெஞ்சம் வாடினேன். இதை சொல்ல வந்தாயோ, என்னை வெல்ல வந்தாயோ, இதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. என் பிறப்பில் எப்படியோ கரை படிந்தது, பலர் ஏளனமாய் சிரித்த போது மனமொழிந்தது. வன்முறைகள் செய்திடவே துணிச்சல் வந்தது, அந்த வரலாற்றை கடந்த காலம் எழுதுகின்றது. இதை சொல்ல வந்தாயோ, என்னை வெல்ல வந்தாயோ, இதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே. என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே. வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற விரைந்து வந்தாயோ. வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற விரைந்து வந்தாயோ. உன் கதையை சொல்வதற்கு ஓடி வந்தாயோ, இங்கு என் கதையை கேட்ட பின்னே அதை மறந்தாயோ. என்ன சொல்ல வந்தாயோ, என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே. என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே. கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. கலக்கமா இருக்கீங்க. ஒண்ணு இல்லையே, நம்ம கல்யாணம் இத்தனை வருஷத்துல முதல் தடவை உங்களை முகவாட்டத்தோட பாக்குறேன். அது சில நேரத்துல சம்சாரி கூட பைத்தியக்காரத்தனமா தன்னை ஒரு வேதாந்தியா நினைச்சுக்குவானா. அதே மாதிரிதான் ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த வண்டி ஏதோ பள்ளமேட்டுல போற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். எனக்கு என்ன பயம், நீதான் பக்கத்துல இருக்கிய, நீ பக்கத்துல இருந்து 1000 பக்கத்துல இருக்கிற மாதிரி. கடல்ல மூழ்கி சாக போனவன் முத்து எடுத்துட்டு வந்தானா, முத்து எடுக்கிறதுக்காக கடல்ல குதிச்சவன் மூழ்கி செத்து போனானா. இத என்னன்னு சொல்றது, நம்ம திறமைன்னு சொல்றதா, அல்ல ஆண்டவன் செயல்னு சொல்றதா? எந்தெந்த பையன் எப்படி இருக்கணும்னு அவன் எழுதித்தானே வச்சிருக்கான், இப்படித்தானே நடக்க. ரொம்ப சொல்ற நீ அழுகுற, உட்காரு. நான் ஒண்ணு சொல்லுவ, நான் அழுகிறேன்னா அந்த மாதிரி சிரிக்கிறேன் பார். நான் சிரிக்கிறேன் பார். அப்பா போச்சு.
இந்த பசங்களை நம்பி நாம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? இப்பெல்லாம் குடிச்சா கிக்கு வர மாட்டேங்குது, திக்குன்னு வருது. அவரை நினைச்சா இப்போ நீங்க நினைச்சா நாம 2 பேரும் தப்பிச்சுக்கலாம். எப்படி? அவருடைய வெளி உலக வாழ்க்கையை பத்தி அவங்க வீட்டுக்கு தெரியாது. அதனால இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். இதை நான் நம்பவே மாட்டேன். பொய்யா நிஜமான இந்த பேப்பரை பார்த்து புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டுக்காரர் பிரஸ்ல கண்ணு நோட்டு அடிச்சதுக்கு ப்ரூஃப் இதோ. பட்டப்பகல்ல கொலை செய்யப்பட்ட பணக்காரரோட படம். பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போன தடயங்கள். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இல்ல, அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. நான் நம்ப மாட்டேன். மாப்பிள்ளை, முதல்ல நீங்க வெளியே போங்க. அவரை பத்தி யார் என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ பாவம், புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, எனக்கு அவர் மேல அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு. அவருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்பிக்கைங்கிறது பவித்திரமான 2 இதயங்களோட பந்தம். அந்த தெய்வத்தை பத்தி கலங்கமா சொன்னா உங்க நாக்கு அழுகி போயிடும். உங்க புருஷன் உத்தமன் நல்லவன் கதறீங்களே, நல்லவரா இருந்தா அவர் ஏன் போலீஸ் கண்காணிக்கணும்? அவர் எதுக்கு ஒரு கூட்டமே கொண்டு குழி தோண்டி புதைக்க முயற்சி பண்ணணும்? துப்பாக்கி குண்டால கூட துளைக்க முடியாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அவர் எதுக்காக சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு திரியிறாரு? காரணம், இந்த கொலைகாரனை கொலை பண்ண மற்ற கொலைகாரங்க அலைகிறாங்க. திருவாளர் தீனதயாளுக்கு கொலை ஒரு கலை. ஊர்ல நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் மொத்த குத்தகை. அவருக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். ஆனா உங்களுக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிக்கிட்டே அப்பாவியா நடிக்கிற கைதேர்ந்த நடிகராட்சி. உங்க புருஷன் அப்பாவி இல்ல, படுபாவி, வேஷதாரி. A man with 1000 faces. Fantastic comments. என்னங்க, அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? நீங்க கெட்டவரா, கொலைகாரரா? எல்லாம் பொய் தானே? பொய் என்ன சொல்லுங்க, பொய் தானே? You are a nice bastard. அடடே, படா என் வருங்கால தீனதயாளு. நான் உயிரோடு இருக்கும் போதே நீ ஏற்படுத்திக்கிட்ட என் வாரிசே. யாரோ ரேக்கி விட்டுறாங்க. அண்ணனுக்கு அடுத்தாப்புல நான் தான் சொல்லி ஆட்டம் போட்டு ஏண்டா அழிஞ்சு போறீங்க? பெட்டாடே, 7 வயசுலயே ஏரியா மாத்தலாமான்னு கேட்டவன் இல்ல நீ? என் மாப்பிளைக்கே தூபம் போட்டு என் பொண்டாட்டி முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டியா? என் கைய வச்சே என் கண்ணை குத்த பாக்குறியா? எந்த இடத்துல அடிச்சா நான் உழுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் பார்த்து அடிக்கிறியா? மாப்பிளே, என் ரத்தத்தோட கலந்த ரத்தமே, இதே விஷயத்த வேற யாராவது வந்து இங்க சொல்லி இருந்தா அவன் தலை கூவத்துல மிதந்திருக்கும், உடம்பு கடல்ல ஒதுங்கி இருக்கும். உன்னை நான் அப்படி செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? என் உயிரோட கழுத்துல உன் உயிர் மாங்கல்யங்கிற ரூபத்துல தொங்கிக்கிட்டு இருக்கே. முத்தகிருஷ்ணா, பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி 7 வயசுல இருந்தே உன்னை எடுத்து என் கழுத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன். பேட்டா கருடா சௌக்கியமான்னு என்னையே நீ கேட்டுட்டியே. நாம வெளியே நடந்துகிறது வீட்டுக்கு தெரியக்கூடாதான்னு சொல்லி வச்சிருந்தேன். அதையே என்னுடைய வீக்னஸா நினைச்சு விளையாண்டுட்டியே. எந்த விஷயத்தை 25 வருஷமா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சானோ அந்த விஷயத்தை என் பொண்டாட்டிக்கிட்ட